அண்மை செய்தி. நடிகர் தனுஷ் ஐஸ்வர்யா விவாகரத்து வழக்கு தீர்ப்பு நவம்பர் 27ஆம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது. பிரிவதில் தனுஷ் மற்றும் ஐஸ்வர்யா உறுதியாக இருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. விவாகரத்து வழக்கில் நடிகர் தனுஷ் மற்றும் ஐஸ்வர்யா சென்னை குடும்பநல நீதிமன்றத்தில் ஆஜரான நிலையில் தற்போது விவாகரத்து வழக்கில் தீர்ப்பானது நவம்பர் 27ஆம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக சிதல கிருஷ்ணமூர்த்தி இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் கிருஷ்ணமூர்த்தி, விவரங்கள். வணக்கம். விவாகரத்து கோரி வழக்கில் ஐஸ்வர்யா, ரஜினிகாந்த் மற்றும் தனுஷ் ஆகியோர் சென்னை குடும்ப நீதிமன்றத்தில் இன்று நேரில் ஆஜராகியிருந்தார்கள். தனுஷ் மற்றும் ஐஸ்வர்யா இடையே உள்ள பிரச்சனையை தீர்க்க ஏற்கனவே அவர் குடும்பத்தினர் மற்றும் நண்பர்கள் பல்வேறு முயற்சிகளில் ஈடுபட்டு இருந்தும் இருவரும் விவாகரத்து பெறுவதில் உறுதியாக இருந்தார்கள். இவர்களுக்கு 2 மகன்கள் மற்றும் உள்ளார்கள். சுமார் 18 ஆண்டுகள் திருமண வாழ்வுக்கு பின்னர் கடந்த சில ஆண்டுகளாகவே இருவரும் தனித்தனியாக பிரிந்து வாழ்ந்து வந்தார்கள். இந்நிலையில் கடந்த 2022ஆம் ஆண்டு இருவருமே தங்களது ட்விட்டர் பக்கத்தில் தாங்கள் பிரிந்து விட்டதாக பதிவிட்டிருந்தார்கள். இந்த நிலையில் இருவருமே தங்களுடைய திருமண வாழ்க்கையை முடித்துக் கொள்ளும் வகையில் பரஸ்பரம் விவாகரத்து கோரி சென்னை குடும்ப நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்தார்கள். அதில் 2004ஆம் ஆண்டு நடைபெற்ற தங்களின் திருமணத்தை செல்லாது என்று அறிவிக்க வேண்டும் என்று ஒரு கோரிக்கையை வைத்திருந்தார்கள். இந்த வழக்கை விசாரித்த குடும்ப நல நீதிபதி சுபாதேவி முன்பாக இன்று காலை முதலில் ஐஸ்வர்யா, ரஜினிகாந்த் முதலில் ஆஜராகியிருந்தார். பின்னர் தனுஷ் வருவதற்கு சற்று காலதாமதம் ஆகும் என்று கூறியதால் வழக்கின் விசாரணை சற்று நேரத்தில் தள்ளி வைக்கப்பட்டது. சரியாக 12 மணிக்கு விசாரணை துவங்கப்பட்ட போது தனுஷும் நேரில் ஆஜராகியிருந்தார்கள். பின்னர் இருவருமே பிரிவதில் தங்களுக்கு சம்மதம் என்று தெரிவித்திருந்தார்கள். இருவரும் உள்ளே நடைபெற்ற விசாரணையின் போது யாரும் அனுமதிக்க கூடாது என்பதற்காக நீதிமன்றத்தின் கதவுகள் மூடப்பட்டு இருதரப்பு வழக்கறிஞர்கள் மட்டுமே நீதிமன்ற வளாகத்திற்குள் இருந்தார்கள். சுமார் 2 நிமிடம் மட்டுமே இந்த விசாரணையானது நடைபெற்றது. இரு தரப்புக்கும் சம்மதம் என்று கேட்ட பிறகாக இந்த வழக்கில் தீர்ப்பை நவம்பர் 27ஆம் தேதிக்கு தெரிவிக்கப்படும் என்று நீதிபதி தெரிவித்ததை அடுத்து தற்போது இருவருமே நீதிமன்றத்திலிருந்து புறப்பட்டு சென்றிருக்கிறார்கள். பினிதா, விரிவான விவரங்களுக்கு நன்றி கிருஷ்ணமூர்த்தி.